விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், விபத்து நடந்தது எப்படி? மேலும் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனரா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. அதாவது சென்னையில் இருந்து அரசு பேருந்து ஒன்று புதுச்சேரி நோக்கி 40 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. இது பார்த்தீங்கன்னா சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பார்த்தா மரக்காணம் அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் ஒன்று முன்பக்கம் திடீரென வலதுபுறமாக திரும்பிய போது பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது, விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிய லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் படுகாயமடைந்து புதுச்சேரி மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் இந்த பேருந்தில் காயமடைந்த அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் அங்குள்ள ஆட்டோ மற்றும் கார்கள் மூலமாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.